வணக்கம். தமிழக தேர்தல் களம் பரபரப்பா போயிட்டு இருக்குது. திமுக அலையன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ், திமுக இடையிலான மோதல் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. மதுரை மாநகராட்சியினுடைய செயலாளர் எம்எல்ஏ தளபதி அவர் சொன்ன கருத்து, காங்கிரஸ் ஒவ்வொரு தொகுதியிலும் 3000லிருந்து 4000 ஓட்டு தான் இருக்கும். அவர்களுக்கு பூத் லெவல்ல ஏஜென்ட் போடுறது கூட ஆள் கிடையாது. தேசிய அளவுல இந்திய அலையன்ஸ மு.க. ஸ்டாலின், அகிலேஷ் யாதவ், மமதா பானர்ஜி இவர்கள் தான் தூக்கி பிடிக்கிறாங்க. காங்கிரஸ நம்ம இந்திய அலையன்ஸ் உயிர்ப்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை நம்ம வந்துட்டு ஒரு உணர்வோட சேர்த்து வச்சிருக்கிறோம். அவங்க என்னன்னா ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லி தேவையில்லாம வந்துட்டு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. இந்த மாதிரியான ஆட்களுக்கு சீட்டே கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஜோதிமணி அண்ட் மாணிக்கம் தாக்கூர் இவர் அட்டாக் பண்ணி பேசியிருந்தாரு. அவர்களும் பதிலடி கொடுத்திருந்தாங்க. அதற்கு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவரும் அவருடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருந்தாரு. அதற்கப்புறமா திமுகவினுடைய ஆர்.எஸ். பாரதி அவர் அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. கூட்டணி பத்தி எந்த விதமான விஷயத்தையும் நீங்க பொது வெளியில பேசக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. இனிமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே காங்கிரஸ் தரப்புலையுமே வந்துட்டு எல்லாரையும் தில்லிக்கு கூப்பிட்டு கூட்டணி குறித்து பொது வெளியில பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறம் காங்கிரஸ் தலைவர்கள் அமைதியா இருந்தாங்க. திமுக தரப்புலையும் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, அபிஷியலா நாங்க திமுக கூட தான் போறோம் அப்படின்ற மாதிரி அபிஷியல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாருன்னா இவ்வளவு சர்ச்சைகளுக்கு இடம் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ராகுல் அமைதியாவே இருக்கிறார். இதற்கான காரணம் என்ன? ராகுல் மனசுல வேற ஏதோ இருக்குதோ அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பங்கள் இருக்குது. ராகுல் வாய் திறந்து பேசினாதான் வந்துட்டு இந்த கூட்டணி சுமூகமா போகும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த நேரத்துல ராமதாஸ் உள்ள வந்தாருன்னா நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்றாரு. இவ்வளவு காலமா திருமாவளவன் அவருக்கான ஒரு சமூகத்தினுடைய வாக்கு இருக்குது, அதை இழக்க விரும்பாத மு.க. ஸ்டாலின் அவரை தக்க வச்சுக்கிறதுக்காக ராமதாஸை வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறதாகவும் செய்திகள் வந்துட்டு இருக்குது. அவர் இப்பொழுது தாவேகா அல்லது அதிமுக அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. எந்த பக்கம் போவார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. தாவேகா பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்ற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்குது. அது அவர்களுக்கு ஏற்புடையதா அப்படின்றது நம்ம வரக்கூடிய நாட்கள்ல தான் பார்க்கணும். இப்படியா தமிழக அரசியல் களம் வேகம் எடுத்து பலவிதமான இடியாப்ப சிக்கல்களோட நகர்ந்துட்டு இருக்குது. யார் முன்னாடி வராங்க, யார் வெற்றி பெறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.